போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற துடித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி 28ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை வழக்கம் போல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி தினம் ஒரு திட்டம், நடுவுல நிறைய கேள்விகளும் நம்ம கேட்டுட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சீக்கிரமா ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான முதல் நடப்பு செய்தி பாருங்கம்மா. அருமையான ஒரு செய்தி வந்திருக்குது பாருங்கம்மா. நம்ம ஏற்கனவே ரொம்ப நாள்ல பார்த்துருக்க ஒரு நியூஸ் தான் இது. சரியா? இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி. உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமல். ஓகேவா? ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கும். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது உத்தரகாண்டில் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். இப்போ வந்து விட்டது. பாருங்க, உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜனவரி 27, 2025 முதல் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 44வது, சரிங்களா, அந்த 44 குறிப்பிடும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்தியாவில பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பொதுவான சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது முதல் முறையாக அமல்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம். சரிங்களா? அமல்படுத்தப்பட்ட நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 27, 2020. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. அதையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, இந்த சட்டத்தின் மூலம் ஜாதி, மதம், இனத்தின் அடிப்படையிலான சட்ட பாகுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி, சரியா, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, வாரிசுரிமை தொடர்பான தனிநபர் சட்டங்களை ஒரே மாதிரி, சரியா, ஒரு சீர்படுத்தி அனைத்து மதத்திற்கும் பொதுவான விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. சரிங்களா? இங்க திருமணம் தொடர்பாக இருக்கட்டும், திருமணத்திற்கு பிறகு விவாகரத்து இருக்கலாம், வாரிசு தொடர்பான விதிமுறைகளா இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு பார்த்துருக்கிற இந்த தத்தெடுப்பு, சரிங்களா, தத்தெடுக்கிறவங்க அந்த குழந்தைகளை தத்தெடுப்பாங்கல்ல, அதுல நம்ம கடந்த வகுப்புல பார்த்திருந்தோம். இந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களோட பெற்றோரின் அந்த சொத்து, அந்த சொத்தில் எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி இந்த தத்தெடுக்கிற குழந்தைகள், ஓகேவா, அவங்களுக்கும் அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாடகை தாய், ஓகேவா, அவங்க மூலமா பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கும் அந்த சேம் அந்த உரிமை உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இப்படி பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஓகேவா? எந்த மதம், ஜாதியா இருந்தாலும் சரி, அது திருமணம் தொடர்பாகவோ, விவாகரத்து தொடர்பாகவோ, தத்தெடுப்பு, வாரிசுரிமை தொடர்பாகவோ அனைவருக்கும் இனிமே தனித்தனி சட்டம் கிடையாது, ஒரே சட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆர்டிகிள் சொல்லியிருக்கிறாங்க மறந்துடாதீங்கம்மா. ஆர்டிகிள் 44ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்கம்மா. இந்த சட்டம் இந்த பழங்குடியினருக்கு மட்டும், சரியா, விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த எஸ்டி மக்களுக்கு மட்டும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸம்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. புதிய தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஓகேவா, தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் ராஜீவ்குமார். அவருடைய பதவிக்காலம் அடுத்த மாசம், சரியா, பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைவடைய உள்ளது. அதை முன்னிட்டு அடுத்த புதிய தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படிங்கிற மாதிரி நியமனம் செய்ய போறாங்க. அதுதான் இந்த செய்தியில பார்க்க போறோம். பாருங்க, புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்ய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் தலைமையில் 3 பேர் கொண்ட, இப்படி கூட போட்டுக்கலாம், சரியா, தேடல் குழு. சரியா? தேடல் குழு. ஞாபகம் வச்சுக்கோமா. அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படிங்கிறத பரிந்துரைகள் வழங்குவதற்காக ஒரு தேடல் குழு அமைக்கப்படும். அந்த தேடல் குழுவிற்கு யாரு தலைவராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சட்ட அமைச்சர். அந்த வகையில தற்போது சட்ட அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் ராம் அவர் தலைமையில தான் இந்த தேடல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி தேர்வு குழு, அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படிங்கிற இந்த தேர்வு குழுவின் தலைவராக எப்பவுமே யாரு இருப்பாங்க அப்படின்னா இந்திய பிரதமர் தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ தேடல் குழு அப்படின்னா சட்ட அமைச்சர், அதே சமயத்துல தேர்வு குழு, சரியா, தேர்வு குழுவின் தலைவராக இருப்பவர் பிரதமர். கவனமா இருங்க. சரிங்களா? பாருங்க, அர்ஜுன் ராம் தலைமையிலான தேடல் குழு 5 பேர் கொண்ட பட்டியலை தேர்வு செய்யும். சரிங்களா? அந்த கமிட்டியில தான் 3 பேர் இருப்பாங்க. ஆனா எத்தனை பேரை ஃபைனலிஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். சரி, 5 பேர் கொண்ட பட்டியலை இந்த அர்ஜுன் ராம் தலைமையிலான இந்த தேடல் குழு தேர்வு செய்யும். சரிங்களா? இந்த பட்டியல், சரி, பிரதமர் மோடி தலைமையிலான அந்த தேர்வு குழுக்கு போகும். சரிங்களா? அந்த பட்டியல்ல, ஓகேவா, அந்த யார் வந்து ஃபைனலா அந்த நியமனம் செய்றாங்களோ அந்த தேர்வு குழுவின் தலைவர்ல, ஓகேவா, தேர்வு குழுவின் தலைவர் பிரதமர் மோடி இருப்பாங்க. இது தவிர மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், ஓகேவா, அடுத்து ஏதோ ஒரு மத்திய அமைச்சர், சரி, ஒன்றிய அமைச்சர், அந்த 3 பேரும் அடங்கியதுதான் அந்த தேர்வு குழு. அப்போ தேர்தல் ஆணையர்கள் தொடர்பான தேர்வு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் யாரெல்லாம்? பிரதமர் மோடி, ஓகேவா, அதே சமயத்துல மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பிளஸ் மத்திய அமைச்சர் இருப்பாங்க.
ஓகேவா. இதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சருக்கு பதிலாக இருந்தவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இது வந்து பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டே மாற்றிட்டாங்க, கவனமா இருங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர்கள் அந்த தேர்வுக்குழு, ஓகேவா, அவர்கள் பட்டியலில் இருந்து ஒருவரை, அந்த தேடல் குழு ஒரு 5 பேரை பரிந்துரை செய்வாங்கல்ல, அந்த 5 பேர்ல இருந்து ஒருவரை தேர்வு செய்வார்கள். அதே சமயம் தேடல் குழு பரிந்துரைக்காத வெளிநபரையும் இந்த தேர்வு குழு நியமிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 5 பேர் மட்டும்தான் அடுத்த தேர்தல் ஆணையரா, தலைமை தேர்தல் ஆணையரா வரணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டா அந்த 5 பேர் இல்லாம, ஓகேவா, வெளி நபரையும் தேர்வுக்குழு நியமிக்கும் அதிகாரம் சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இது புதுசா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சரியா. அடுத்து, புதிய தலைமை தேர்தல் ஆணையரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராசஸ் அது. தேடல் குழு சட்ட அமைச்சர் தலைமையில இருக்கும், தேர்வு குழு பிரதமர் தலைமையில இருக்கும். சரிங்களா. அந்த தேர்வு குழுல பிரதமர், மக்களவை எதிர்கட்சி தலைவர் பிளஸ் யார் இருப்பாங்க, மத்திய அமைச்சர் இருப்பாங்க. இவங்க ரெடி பண்ணி, சரிங்களா, பரிந்துரை செய்யற அந்த இறுதி நபரை யார் தான் நியமனம் செய்யறாங்க ஃபைனலா, குடியரசு தலைவர். சரிங்களா. முக்கியமான ஒரு 3 ப்ராசஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகேவா. அடுத்து, இவ்வாறு புதிய தலைமை தேர்தல் ஆணையர், சரியா, சீனியாரிட்டி முறையில் இல்லாமல், சரியா, அந்த வயது மூப்பு அடிப்படையில் இல்லாமல் தேர்வு செய்யப்படலாம். ஏற்கனவே இருந்தபடில இந்த வயதின் அடிப்படையில் யார் மூத்தவங்களோ அவங்களதான் நியமனம் பண்ணுவாங்க. இப்போ அப்படி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா. ஓகே, பாருங்க, தற்போது பாருங்க, ராஜீவ்குமார் தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேவா. தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் சொல்லி பாருங்க, சுக்வீர் சிங் சந்து மற்றும் ஞானேஸ்வர் குமார். ஓகேவா. இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்க்கலாம், ஏன்னா 5 பேர் இல்லாம வெளிநபரையும் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விதிகள்ல புதுசா கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா. அடுத்து முக்கியமான ஒரு செய்தி, தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. குடியரசு தின அலங்கார ஊர்திகள் விளையாட்டுத்துறைக்கு முதல் பரிசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. அந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு 76வது இந்திய குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில், ஓகேவா, சென்னையில் பார்த்தீங்கன்னா குடியரசு தின அலங்கார ஊர்திகளோட அணிவகுப்பு நடைபெற்றது. ஓகேவா. அதுல ஒரு 21 அலங்கார ஊர்திகள் இடம்பெற்றது. அதுல எது வந்து சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்டு, சரிங்களா, அவங்களோட பங்களிப்பு சிறப்பான முறையில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி முதல் 3 பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுல முதல் பரிசு பாருங்க, 76வது இந்திய குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட அணிவகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற அணிகள். சரியா. முதல் இடம் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை, அதாவது துணை முதல்வர், ஓகேவா, யாராங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா. அவர் தான் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறைக்கான அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த துறை தான் தங்க பதக்கத்தை, முதல் இடத்தை வென்றுள்ளது. சரியா. 2ஆம் இடம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. 3ஆம் இடத்தில், ஓகேவா, இந்து அறநிலையத்துறை, சேகர் பாபு அமைச்சராக இருக்கிற இந்து அறநிலையத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ரொம்ப ரொம்ப இதுவும் ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து போலாமா. அடுத்து ரிப்பீட்டடா செய்திகளை வந்து ஒரு முக்கியமான ஒரு 4-5 நியமனங்கள் பார்க்கலாம். சரி, முக்கிய நியமனங்கள். ஓகேவா. நம்ம ஏற்கனவே பார்த்தது, தனித்தனியா பார்த்திருப்போம். இப்ப சேர்ந்து மொத்தமா நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநராக இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா. சரி, சஞ்சய் மல்கோத்ரா ஆர்பிஐயோட 26வது ஆளுநர். ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி சக்தி காந்த தாஸ் இருந்தாங்க 25வது ஆளுநராக. தற்போது புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் சஞ்சய் மல்கோத்ரா. ஓகேவா. அடுத்து, சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் சஞ்சீவ் கண்ணா. சரியா. சஞ்சீவ் கண்ணா எத்தனாவது தலைமை நீதிபதிமா, சிஜேஐ அப்படின்னு சொல்றது 51வது. சரிங்களா. 51வது தலைமை நீதிபதி. ஓகேவா. அடுத்து சிஏஜி, சரி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய அரசிற்கான தலைமை கணக்கு தணிக்கையாளர். ஓகேவா. நம்ம ஆடிட்டிங்லாம் பண்றாங்களா, அதே மாதிரி மத்திய அரசுக்கு தலைமை கணக்கு ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. சரியா. சஞ்சய் மல்கோத்ரா, இங்க சஞ்சய், அடுத்து இங்க சஞ்சீவ், இங்க சஞ்சய் மூர்த்தி. ஓகேவா. அதே மாதிரி கனடா நாட்டிற்கான இந்தியாவின் தூதராக இருந்தவர் சஞ்சய் குமார். சரியா. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் பி ராமசுப்ரமணியம். சரிங்களா. NHRC அப்படி சொல்ற நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேவா. அக்டோபர் 12, 1993 உருவாக்கப்பட்டது. அதற்கு முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருடைய பேர் தான் வி ராமசுப்ரமணியம். ஓகேவா. அடுத்து இஸ்ரோவின் 11வது தலைவராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் நாராயணன். அவர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா. இதுக்கு முன்னாடி 10வது தலைவராக இருந்தவர் கேரள மாநிலத்தை சேர்ந்த சோம்நாத். அதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர்
கே சிவன். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கே சிவன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அதே மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயணன் என்பவர் ஓகேவா இஸ்ரோவின் அடுத்த தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஓகேவா. அடுத்து ரீசனா செய்தியில வந்துட்டே இருக்கிற ஒரு நபர் வெளியுறவுத்துறை செயலாளர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி. ஓகேவா, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் எஸ் ஜெய்சங்கர். ஓகேவா, இங்க பாக்குறது செயலாளர் ஓகேவா விக்ரம் மிஸ்ரி. சமீபத்துல சைனாவுக்கு போயிட்டு சில பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டாங்க. ஓகேவா, அதுமாதிரி பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றது இல்லையா போன வருஷம் பிரேசில் நாட்டில், அதுலயும் இவர் வந்து கலந்துகிட்டு நிறைய பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டாங்க. விக்ரம் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளர். ஓகேவா, ரீசெண்டா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சில COVID-19 2020க்கு பிறகு மீண்டும் நேரடி விமான போக்குவரத்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூடுதல் தகவல். சரிங்களா, இது எல்லாமே முக்கியமான நியமனங்கள், முக்கிய பதவிகள், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து விருதுகள். சரியா, விருதுகள் பாருங்கம்மா. ஓகேவா, ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், சர்வதேச கிரிக்கெட் சபை ஓகேவா துபாயில் அமைந்துள்ளது அதனுடைய தலைமையிடம். இந்த அமைப்பானது ஒவ்வொரு ஆண்டும் சரியா கிரிக்கெட்ல டெஸ்ட் கிரிக்கெட் இருக்குது, 2020 இருக்குது, ஒன் டே இன்டர்நேஷனல் அப்படி சொல்ற ODI சரிங்களா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இருக்குது. இந்த 3 வகையான கிரிக்கெட் ஃபார்மேட்லயும் யாரு சிறந்த வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த விருதுகளை வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில 24ஆம் ஆண்டிற்கான விருது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, பாருங்க 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரர் ஓகேவா வீராங்கனைகளுக்கான விருதுகளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இதன்படி சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர், சில டெஸ்ட் கிரிக்கெட்ல சிறந்த வீரருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளவர் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா. சரி, பும்ரா ஓகேவா ஞாபகம், ஜஸ்பிரீத் பும்ரா தான் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்ல சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகேவா, அதே மாதிரி ஒரு நாள் போட்டிகள் சரி ஒன் டே இன்டர்நேஷனல்ல யாரு சிறந்த வீரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் பாருங்க. அஸ்மதுல்லா உமர் ஜாய். சரி, அந்த உமர் ஜாய் என்பவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். சரியா, பொதுவா ஆப்கானிஸ்தானாலே நம்ம தீவிரவாதம் பிரச்சனை, தாலிபான்கள் அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும். அந்த ஆப்கானிஸ்தான் அணியானது கிரிக்கெட்ல பயங்கரமா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, அந்த நாட்டை சேர்ந்த உமர் ஜாய் என்பவர் தான் ஒன் டே கிரிக்கெட்ல சிறந்த வீரருக்கான ஒரு விருதை வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். விளையாட்டுத்துறை நல்லா வந்தாங்கன்னா இந்த தீவிரவாதம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேக்சிமம் வராது. அவங்க நாடு இன்னும் முன்னேறும். அதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இந்த விருது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, பார்க்கலாம். ஒரு நாள் போட்டிக்கான சிறந்த வீராங்கனை, சரி ஒரு நாள் போட்டிக்கான சிறந்த வீராங்கனையாக இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டே மேட்ச்ல ஸ்மிருதி மந்தனா, டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜஸ்பிரீத் பும்ரா, 2 பேருமே இந்தியர்கள். அடுத்து சிறந்த T20 வீரர், 20 ஓவர்களை கொண்ட இந்த T20க்கான சிறந்த வீரராக இந்தியாவின் ஹர்ஷிப் சிங். சரி, ஹர்ஷிப் சிங் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர். இவர் தான் 2020ல சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சரிங்களா, அப்போ டெஸ்டா இருக்கட்டும், அதே மாதிரி ஒன் டே மேட்ச்ல லேடிஸ் டைம் அணியா இருக்கட்டும், அது மாதிரி ஆண்கள் பிரிவுல T20 வீரர் இருக்கட்டும், இந்தியாவை சேர்ந்த நபர்கள் தான் ICC விருதுகளை வின் பண்ணி இருக்கிறாங்க. சரியா, இது தவிர இன்னும் 1-2 விருதுகள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பாருங்கம்மா, சிறந்த T20 வீராங்கனை சரிங்களா பெண்கள் பிரிவுல யாரு சிறந்த வீராங்கனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த அமெலியா கர். ஓகேவா, அடுத்து 2024ஆம் ஆண்டிற்கான இந்த எமர்ஜிங் பிளேயர் அவார்டு அப்படி சொல்ற வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரர்களுக்காக ஓகேவா ஆண்கள் பிரிவில் இந்த விருதை வென்றது இலங்கை நாட்டை சேர்ந்த கமிந்து மெண்டிஸ். அடுத்து பெண்கள் கிரிக்கெட்ல இந்த வளர்ந்து வரும் வீராங்கனைக்கான விருதை வென்றவர் சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா அணியை சேர்ந்த அன்னரி டெக்சன். ஓகேவா, ஆகிய இருவரும் எமர்ஜிங் பிளேயர் அப்படிங்கிற விருதை வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிறந்த நடுவர் சரிங்களா யார் வந்து அந்த அளவுக்கு தவறு இழைக்காம யாரு வந்துட்டு சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் அம்பையர் அவார்டு கொடுக்குறாங்க. நடப்பாண்டில் இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் இல்லிங்வர்த். ஓகேவா, ரிச்சர்ட் இல்லிங்வர்த் அவர் தான் சிறந்த நடுவருக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாமே ICC வழங்கிய 2024ஆம் ஆண்டிற்கான விருதுகள். அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. பொருளாதார செய்திகளை செபி தலைவர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. சரியா, செபி பாருங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சரி, செபி அப்படிங்கிறது இந்தியாவில் பங்கு சந்தையின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சரிங்களா, இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1988ஆம் ஆண்டு. சரிங்களா, 92ஆம் ஆண்டு இந்த அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. சரிங்களா, அந்த அமைப்பிற்கு அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, இந்திய பங்கு சந்தையின் தலைவராக உள்ள மதாபி புரி. சரியா, மதாபி புரியின் பதவி காலம் வரும் பிப்ரவரி 28, 2025 அன்று
நிறைவடைய உள்ளது. அதனால அடுத்த தலைவர் பதவிக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? புதிய சரியா செபி தலைவராக பதவியேற்பவரின் பதவிக்காலம் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் அல்லது அவருக்கு 65 வயதை நிறைவு செய்வது. இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ சரி 5 வருஷம் இல்லாட்டினா 65 ஆண்டுகள் வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க 65 வயது வரைக்கும் அவங்க இந்த பதவியில இருக்கலாம். சரிங்க? ஓகே, பாருங்க அடுத்து. மேலும் செபி தலைவராக நியமிக்கப்படுபவர் மத்திய அரசின் செயலர் பதவியில் இருப்பவர்களுக்கு இணையான ஊதியம் பெறுவார். சரிங்க? பாத்தீங்கன்னா மத்திய அரசின் செயலர் செக்ரட்டரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தை பெறுவார் செபியின் தலைவர். அடுத்து, நிதித்துறை ஒழுங்குமுறை நியமனங்கள் தேடல் குழுவின் பரிந்துரையின் பெயரில் அரசாங்கம் இந்த செபி அமைப்பின் தலைவரை நியமனம் செய்யும். யார் பரிந்துரை செய்யறாங்க? நிதித்துறை ஒழுங்குமுறை நியமனங்கள் தேடல் குழு. ஓகேவா? தகுதிகள் சரிங்களா? குறைஞ்சபட்சம் 50 வயசாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க, 50 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிதித்துறையில் சரியா நிதித்துறையில் 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். அப்ப இந்திய பங்கு சந்தையின் சரிங்களா பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் மதாபிபுரி அடுத்த தலைவரை நியமனம் செய்வதற்கு தான் இந்த செய்திகள்ல வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து, அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி. இதுவும் நம்ம ரொம்ப நாளா நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? பார்க்கலாம். GSLV F-15 ராக்கெட். சரிங்களா? GSLV F-15 ராக்கெட் இஸ்ரோ அனுப்ப உள்ள சரி விண்வெளிக்கு அனுப்ப உள்ள 100வது ராக்கெட். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரோ பத்தினா இதை பத்தி தனியா ஒரு நாள் நம்ம வீடியோஸ் போடலாம். இதுவரைக்கும் அனுப்புனதுல 100வது ராக்கெட்டாக அமையப்பட உள்ளது GSLV F-15. சரிங்களா? ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவு தளத்திலிருந்து ஜனவரி 29 நாளை தினம் ஜனவரி 29, 2025 அன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சரிங்களா? செலுத்தப்பட உள்ள செயற்கைக்கோளின் பெயர் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், NVS. சரியா? NVS 02. ஏற்கனவே NVS 01 அப்படிங்கிற பேர்ல 2023ஆம் ஆண்டு இஸ்ரோ அனுப்பிட்டாங்க. இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. தரை, கடல், வான்வழி போக்குவரத்தை கண்டறிதல், பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை வழங்குதல். ஓகேவா? தரை போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்க வேண்டும். அதே மாதிரி பேரிடர் காலங்களில் கரெக்டா என்னவோ அதற்கான கரெக்டான அந்த துல்லிய தகவல்களை வழங்க வேண்டும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், அமெரிக்காவின் ஜிபிஎஸ் வசதி தான் நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தோம். சரி, அந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சொல்ற ஜிபிஎஸ் வசதி அமெரிக்காவிற்கு சொந்தமானது. அதுக்கு பதிலாக தான் இதை பயன்படுத்த போறாங்க. சரிங்களா? அந்த அமைப்புக்கு என்ன பேர் சொன்னாங்கம்மா? நேவிக். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? அனுப்புனதுக்கு அப்புறமா சரிங்களா ஜூலை 29 அப்புறமா 30ஆம் தேதி வீடியோல நம்ம ஃபுல் டேட்டா நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து, சுகாதார செய்திகள். இதுவும் செய்திகள்ல அப்பப்போ வந்துகிட்டே இருப்பாங்க. ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்கள். சரிங்களா? மத்திய அரசு சரி, ஓகேவா, தமிழக அரசு சரி, ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்களை வழங்க வேண்டும். அதற்கு அந்த பார்மசி ஓகேவா அதை கவர்மெண்டே நடத்துறாங்க. பாருங்க, தமிழ்நாடு அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மக்கள் மருந்தகம். சரிங்களா? மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறத என்ன பேர்ல? முதல்வர் மருந்தகம். சரிங்களா? முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கான அந்த மருந்தகத்தை தமிழ்நாடு அரசு ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு எப்ப அறிவிக்கப்பட்டதுன்னு பாருங்க, ஆகஸ்ட் 15, 2024. அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாடு ஓகேவா தமிழ்நாடு முதல்வர் சுதந்திர தின உரையில அறிவிச்சாங்க. எது ஆரம்பிக்கப்படும்? முதல்வர் மருந்தகம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஜனவரி 2025 முதல் அது செயல்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாத்துக்கலாம் என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மத்திய அரசானது ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய சரியா PMBJP அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி சரியா பாரதிய ஜன் ஔஷாதி சரியா பரியோஜனா ஓகேவா? அதாவது 2008ஆம் ஆண்டு காங்கிரஸ் பீரியட்ல தான் அந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற அந்த மருந்தகம் தொடங்கப்பட்டுச்சு, அந்த பார்மசி. ஓகேவா? அது 2016ஆம் ஆண்டு தற்போதைய ஆளுங்கட்சியா இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் என்ன பேரை மாத்திட்டாங்க? PMBJP. பிஜேபினா பாரதிய ஜனதா பார்ட்டி கிடையாது, பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. சரி, குறைந்த விலையில் மக்களுக்கு மருந்து பொருட்களை விற்பனை செய்வதே இதனுடைய நோக்கம். சரி, அப்ப மத்திய அரசு PMBJP ஜன் ஔஷாதி என்று அழைக்கப்படும் மக்கள் மருந்தகம், தமிழ்நாடு அரசு முதல்வர் மருந்தகங்கள் என்ற பெயர்ல ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து போலாமா?
அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான அந்த திட்டம். சரி, தினம் ஒரு திட்டத்துல இன்றைய தினம் ஒரு முக்கியமான திட்டம் பார்க்க போறோம். நீயே உனக்கு ராஜா திட்டம். சரி, நீயே உனக்கு ராஜா, ஓகேவா, நமக்கு நமை அப்படிங்கிற மாதிரி நீயே உனக்கு ராஜா திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் 1ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. தொடங்கப்பட்ட இடம் கலைவாணர் அரங்கம், சென்னை. நோக்கம், இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. பாரம்பரிய கைவினை, சில பாரம்பரிய மற்றும் கைவினை தொழில் பயிற்சி வழங்குதல். சரியா, பாரம்பரிய கலைகளை வளர்த்தல், அந்த கலை தொழில் முனைவருக்கு, சரிங்களா, அந்த கலை தொழில் முனைவராக ஆக்குதல். அதாவது பாரம்பரியமிக்க அந்த கைவினை தொழில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தின பேரு நீயே உனக்கு ராஜா திட்டம். தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி. சரியா, சர்வதேச எய்ட்ஸ் தினம். சரி, டிசம்பர் 1 சர்வதேச எய்ட்ஸ் தினம், மறந்துடாதீங்க. சரியா, நீயே உனக்கு ராஜா, ஓகேவா. இந்த எய்ட்ஸ் தொடர்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும், புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா. சரியா, புள்ளி ராஜா டிசம்பர் 1 சர்வதேச எய்ட்ஸ் தினம். ஸ்கீமோட பேரு நீயே உனக்கு ராஜா. லிங்க் பண்ணிக்கோங்க, டேட் மறக்காது. சரிங்களா, இந்த திட்டத்தின் மூலமாக ரூபாய் 12,500 உதவி தொகையாக மாதந்தோறும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, ஓகே. வேற என்னெல்லாம் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கறது பாருங்க. திட்டத்தை செயல்படுத்துவது முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம், சரிங்களா, இவங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. வழங்கப்படும் பயிற்சிகள், சரிங்களா, எந்தெந்த ஏரியாவில் எதெல்லாம் ஃபேமஸோ அதற்கான பயிற்சிகளை இந்த திறன் மேம்பாட்டு நிறுவனமானது வழங்க போறாங்க. சரியா, கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு கலைத்திறன் பயிற்சி, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் ஓவியம், ராமநாதபுரத்துல புகழ்பெற்ற பனை ஓலை கலைத்திறன், தூத்துக்குடி சிப்பி கலைத்திறன், மதுரை களிமண் மற்றும் காகிதம் மண்பாண்டம் கைகாட்டு சாயம், திருநெல்வேலியில் புகழ்பெற்ற பத்தமடைப்பாய். இது எல்லாமே நிறைய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள். இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா கைவினை தொழில உலக புகழ் பெற்றது. சரிங்களா, இதுல சிறந்த பயிற்சிகளை வழங்குவதற்காக தான் 12,500 யார் வழங்க போறாங்க, தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் வழங்க போறாங்க. திட்டத்தின் பெயர் நீயே உனக்கு ராஜா. திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் 1 2023ஆம் ஆண்டு. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை என்ன பண்ண போறாங்க, செயல்படுத்த போறாங்க. ஓகேவா, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா. ஓகே, சூப்பர். தமிழ்நாடு அரசு, சரிங்களா, நீயே உனக்கு ராஜா என்ற திட்டத்தை எதற்காக எந்த தேதியில் தொடங்கியது, அதான் இந்த தினத்துக்கான முதல் கேள்வி. அதே மாதிரி மத்திய அரசு கைவினை தொழிலை ஊக்கப்படுத்துவதற்காக தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன, அதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்தது. அது இந்த தினத்துக்கான இரண்டாவது கேள்வியா வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து மூன்றாவது கேள்வியாக இஸ்ரோ செலுத்த உள்ள 100வது ராக்கெட்டின் பெயர் என்ன, அதில் செலுத்தக்கூடிய அந்த செயற்கைக்கோளுக்கும் என்ன பெயர், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், கவனமா இருக்கு. ஓகேவா, மூன்றாவது கேள்வி அது. நான்காவது கேள்வி, செபி இந்திய பங்கு சந்தையின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார். ஓகேவா, அதான் இந்த தினத்திற்கான நான்காவது கேள்வி. அடுத்து ஐந்தாவது கேள்வியாக, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 2024ஆம் ஆண்டிற்கான விருதுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார், அதான் இந்த தினத்திற்கான ஐந்தாவது கேள்வி. சரிங்களா, அடுத்து ஆறாவது கேள்வியாக, 76வது இந்திய குடியரசு தின விழா அணிவகுப்பில், சரிங்களா, எந்த வாகனம், எந்த அலங்கார ஊர்தி முதலிடத்தை பெற்றது. இந்த விருதை வழங்கியது தமிழ்நாடு அரசு. சரியா, தமிழ்நாடு அரசு வழங்கினதுல முதலிடத்தை பெற்ற அலங்கார ஊர்தி எந்த துறையை சார்ந்தது, அதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி. சரிங்களா, மொத்த கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. மொத்த வீடியோவும் கரெக்டா ரெகுலரா ஃபுல்லா பாருங்க, தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ம பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகள் தவிர அதை லிங்க் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சரியா, சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி மொத்தமா முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில தொகுத்து கொடுத்துரும். சரிங்களா, கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, நல்லா பயனுள்ளதாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.